ஒரு வழியா 10 மாசம் கழிச்சு நம்மளோட வண்டி ஸ்டார்ட் ஆனத நீங்க பார்த்துருப்பீங்க. அத இன்னைக்கு நம்ம கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பக்கெட்ல கொஞ்சோண்டு ஃபோம் எடுத்துட்டு, நானே கழுவிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். எந்த அளவுக்கு தூசி புடிச்சிருக்கு பாருங்க. ஆனா ஸ்டார்ட் ஆனது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. நெறைய பேரு புது மாடல்லாம் இப்ப அப்படிதான் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஃபியூல் இன்ஜெக்டர் சிஸ்டம் இருக்கிறதால. சரி ஓகே சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து என் பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு நேரா ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிட்டேன். கள்ளக்குறிச்சியில இருக்கிற ஒரு குழந்தைங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் இப்ப நம்ம கூட்டிட்டு போயிட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா, 3 நாளா ஜுரம் அடிக்குது, சளியும் பிடிச்சிருக்கு. சரி அப்படியே போயிட்டு ஒரு ஊசிய போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செக்கப் முடிச்சுட்டு ஒரு ஊசி போட்டாச்சு. ஊசி போட்டதுக்கப்புறம் மூஞ்ச பாருங்க. பிள்ளைக்கு மூஞ்சே மாறிடுச்சு பாவம். சரி ஓகே. அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டம்மா டக்குன்னு ஒரு இட்லி சட்டி மட்டும் வாங்கிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இட்லி சட்டிய பார்க்க போயிட்டாங்க. நம்ம கள்ளக்குறிச்சி மார்க்கெட்டுக்கு நடுவுல தான் இந்த பாத்திர கடை இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு லல்லிய விளையாட விட்டுட்டு அங்க எடை போடும்போது தான் எனக்கு தெரியுது ஒரு இட்லி சட்டி, அதுக்கப்புறம் ஒரு வானல், அதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் போடுற குண்டான்னு சொல்லி ஒரு பையன் நிரப்பிட்டு நைஸா வெளியே வந்துட்டாங்க. இந்த லேடிஸ் கூட நம்ம நம்பி வெளியே வரவே கூடாது. நினைச்சிட்டு வர்றது ஒண்ணு, அங்க நடக்கிறது ஒண்ணு. அதை முடிச்சுட்டு போற வழியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் பஜாருக்கு வந்துட்டோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியவே துணியெல்லாம் நிறைய போட்டு ஆஃபர்ல வச்சிருந்தாங்க. லல்லியை உள்ள கூட்டிட்டு போயிட்டோம். ஆனா வீடியோ அதிகம் எடுக்க விடல. உள்ள வந்து பாத்தீங்கன்னா அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ கட் பண்ணிட்டோம். சரி வாங்கின ஜாமாவை தள்ளிட்டு போலான்னு சொல்லிட்டோன்னே லல்லி நானே தள்ளிட்டு போறேன்ருச்சு. மொத்தத்தையும் வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 6500 ரூபாய் செலவாயிடுச்சு. இனிமே கொஞ்சம் உஷாரா தாங்க போகணும் வெளியே.